எல் நினோ என்றால் என்ன? இதனால் உலகில் ஏற்பட போகும் தாக்கம் என்ன? குறிப்பாக இந்தியாவில் ஏற்பட போகும் பாதிப்புகள் என்னென்ன? நமது செய்தியாளர் ஹஷ்ரப் அலி அளிக்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். எல் நினோ உலகின் வானிலையையே மாற்றக்கூடிய இயற்கையான காலநிலை நிகழ்வு. பசிபிக் பெருங்கடலின் நீர் வழக்கத்தை விட அதிகமாக சூடாகும் போது உருவாகும் இந்த நிகழ்வு உலகின் பல பகுதிகளில் மழை, வெப்பநிலை மற்றும் வறட்சியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த ஆண்டு எல் நினோ வலுப்பெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக சர்வதேச வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகரிப்பதே எல் நினோ எனப்படுகிறது. ஆனால் இது கடல் வெப்பநிலை மாற்றம் மட்டுமல்ல, அதனுடன் காற்றின் சுழற்சி, மேக உருவாக்கம் மற்றும் மழைப்பொழிவும் பாதைகளும் மாறுகின்றன. இதன் தாக்கம் பசிபிக் பெருங்கடல் பகுதியை தாண்டி உலகம் முழுவதும் உணரப்படுகிறது. சில நாடுகளில் அதிக மழை பொழியும், இதன் மூலம் வெள்ளப்பெருக்கும் ஏற்படலாம். அதே நேரம் மற்ற சில பகுதிகளில் வறட்சியும் கடுமையான வெப்பமும் ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு எல் நினோ உருவாகும் வாய்ப்பு வலுவாக இருக்கும் என்றும், இதனால் உலகின் பல்வேறு பகுதிகளில் பாதிப்புகள் இருக்கக்கூடும் எனவும் சர்வதேச வானிலை அமைப்புகள் எச்சரித்துள்ளன. எல் நினோ வலுப்பெற்றால் உலகின் பல பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிக்கலாம். சில இடங்களில் கடுமையான வறட்சியும், வேறு சில இடங்களில் கனமழை மற்றும் வெள்ளமும் ஏற்படும் அபாயம் உள்ளது. இதன் காரணமாக விவசாயம் பெருமளவில் பாதிக்கப்படும், குடிநீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படலாம். மேலும் பல துறைகளிலும் இதன் தாக்கம் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. எல் நினோ ஆண்டுகளில் உலகளாவிய சராசரி வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. ஏற்கனவே காலநிலை மாற்றத்தால் வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் எல் நினோ கூடுதல் வெப்பத்தை உருவாக்கக்கூடும். இதனால் சில நாடுகளில் நீண்ட கால வெப்ப அலைகள் ஏற்படலாம். மறுபுறம் சில பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக மழை பெய்து வெள்ளப்பெருக்கும் ஏற்படலாம். வறட்சி அதிகரிக்கும் பகுதிகளில் குடிநீர் மற்றும் பாசன நீருக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதுடன் விவசாய உற்பத்தியும் பாதிக்கப்படலாம். உணவுப் பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு செல்லும் மற்றும் மின்சார தேவையிலும் மறைமுக பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. எல் நினோ என்றாலே இந்தியாவில் வறட்சி ஏற்படும் என்பது கட்டாயமில்லை. ஆனால் இந்திய தென்மேற்கு பருவமழையுடன் எல் நினோவுக்கு முக்கியமான தொடர்பு உள்ளது. குறிப்பாக மழை குறைவு மற்றும் வெப்ப அலைகள் அதிகரிப்பது இந்தியாவுக்கு முக்கியமான சவாலாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. பொதுவாக எல் நினோ நிகழ்வுகள் இந்தியாவின் தென்மேற்கு பருவமழையை பலவீனப்படுத்தும் வாய்ப்பு கொண்டவை. மழை குறைந்தால் மானாவாரி விவசாயம், நீர்த்தேக்கங்கள் மற்றும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படலாம். நெல், பருப்பு, எண்ணெய் வித்துக்கள் உள்ளிட்ட பல பயிர்களின் உற்பத்திக்கும் பாதிப்பு ஏற்படலாம். அதே நேரத்தில் எல் நினோ காலங்களில் இந்தியாவின் பல பகுதிகளில் வெப்ப அலைகள் அதிகரிக்கும் அபாயமும் உள்ளது. இதனால் குடிநீர் தேவை, மின்சார பயன்பாடு மற்றும் பொதுமக்களின் உடல்நலத்தில் கூடுதல் அழுத்தம் ஏற்படலாம். ஆனால் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான பாதிப்பு இருக்கும் என்றும் கூற முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல் நினோவின் நிலை சற்று வித்தியாசமானது. ஏனெனில் தமிழ்நாட்டின் முக்கிய மழை ஆதாரம் வடகிழக்கு பருவமழை. எனவே எல் நினோவை மட்டும் வைத்து தமிழகத்தில் வறட்சியா, அதிக மழையா என்பதை முடிவு செய்ய முடியாது. தமிழ்நாட்டின் மழை பொழிவில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான வடகிழக்கு பருவமழை மிக முக்கியமானது. எல் நினோவுக்கும் இந்த பருவமழைக்கும் உள்ள தொடர்பு இந்தியாவின் தென்மேற்கு பருவமழையுடன் உள்ள தொடர்பை போல நேரடியாக இல்லை. சில எல் நினோ ஆண்டுகளில் தென் தீபகற்ப இந்தியாவில் வடகிழக்கு பருவமழை அதிகரித்த நிகழ்வுகளும் உள்ளன. எனவே எல் நினோ வந்துவிட்டது என்பதற்காக தமிழகத்தில் வறட்சி உறுதி என்று சொல்ல முடியாது. இந்திய பெருங்கடலின் நிலை, குறிப்பாக ஐஓடி போன்ற பிற காலநிலை காரணிகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சென்னையை பொறுத்தவரை வரும் மாதங்களில் வெப்பநிலை, நீர்வளம் மற்றும் வடகிழக்கு பருவமழை நிலவரத்தை தொடர்ந்து கண்காணிப்பதே முக்கியம்.